ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். தாங்கள் சாதாரணமாக மக்களிடத்தில் பேசிக்கொண்டிருந்தாலும் தங்களுக்குள் 24 மணி நேரமும் மந்திர உச்சாடனம் தொடர்ந்து ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறீர்கள். இதுபோல இமயமலை, திருவண்ணாமலை, மகேந்திரகிரி மலை போன்ற புண்ணிய மலைகளில் தவமியற்றும் மகான்கள் அனைவருமே இதுபோன்று அவரவர்களுக்கு வழங்கப்பட்ட மூல மந்திரத்தை உச்சாடனம் செய்து கொண்டுதான் தவம் இயற்றுவார்களா, அல்லது அவர்கள் தவம் இயற்றும் முறை ஒவ்வொருவருக்கும் வித்தியாசப்படுமா? ஆன்மீகத்தில் நீங்கள் ஒரு உயர்ந்த மனோநிலையை அடைகிற போது, அதாவது யூ வில் நாட் பி டிஸ்டர்ப்ட் பை எனி திங். உங்களை சுற்றி என்ன நடக்குதோ எல்லாத்தையும் பார்த்துட்டுருப்பீங்க. யூ வில் பி எக்ஸிக்யூட்டிங், பட் யுவர் தாட்ஸ் வில் பி இன்டர்னலைஸ். அதுதான் கருதா மறவா நெறிக்கான அப்படின்றது. கருதா மறவான்னா நான் உன்னை நினைக்கவும் கூடாது, மறக்கவும் கூடாது அப்படின்றது. கருதா மறவா நெறிக்கான உன் இருத்தாள் வனஜம் தர என்று செய்வாய். உன்னுடைய 2 தாமரை மலர் பாதங்களை எப்பொழுது தரப்போகிற அப்படின்னு. இப்போ அந்த தாமரை மலர் பாதங்களை கடவுள் எங்கே வைப்பார் அப்படின்னா, யோகி ஹிருத் பத்மவாசினே, யோகியுடைய இருதய தாமரை மேலே அவனுடைய தாமரை பாதங்கள் வந்து அமரும். எல்லா மகான்களும், அதாவது ஒரு முக்த நிலையை அடைந்த மகான்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ திருவண்ணாமலையில் விசிறி சாமியார் இருந்தார். அவருடைய குருநாதர் கஞ்சங்காடு ராமதாஸ் சாமி கிட்ட ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் மந்திரம் வாங்கி ஒரு எக்ஸசைஸ் லெவலுக்கு போய் மலை மேலே நின்று டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணார். குரு சொல்லிட்டார், ஒரு பெரிய ஆலமரத்துக்கெல்லாம் இன்னொரு ஆலமரம் வராது, நீ தனியாக போய் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு. என்ன பண்ணுவேன் நான், என்ன போய் பிச்சை எடுத்து சாப்பிட்னார். ஸோ ராமசரத்குமார் சாமி kept a begging bowl and started calling himself a beggar. திருவண்ணாமலைக்கு வந்தார். திருவண்ணாமலையில் சுடுகாட்டில் 40 வருஷ காலம் வந்து இங்கேயும் அங்கேயும் நடந்துக்கிட்டே இருப்பார், ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டே இருந்து ஆஃப்டர் தட் இந்த சிவகாசி நாடாருங்க கொஞ்சம் பேர் அவருக்கு ஒரு சின்ன இடத்த வாடகைக்கு எடுத்து கொடுத்தாங்க, திருவண்ணாமலை கோயிலுக்கு எதிரில் இருக்கிற தேரடிக்கிட்ட. அதுக்கப்புறம் சிவகாசி விருதுநகர்காரங்கெல்லாம் சேர்ந்து ரமணாசிரமத்துக்கு எதிர் சந்தையில் ஒரு இடத்த வாங்கினாங்க. அந்த இடத்துல இப்போ அவருடைய ஆசிரமம் இருக்குது. அவர் அப்படி தான் எப்போ பாரு ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பார். இந்த ஜபம் பண்ணுற போது மைண்ட் வந்து ஒரு எக்ஸசிவ் லெவலுக்கு போயிடும். பட் தே ஹாவ் டு பெர்ஃபார்ம் ஆல்சோ. இப்போ நான் உட்காந்துருக்கேன், God has given all this infrastructure, these facilities and all just to do his work. அதனால் நான் கண்ண முடியும் அப்படியே உட்காந்துருந்தேன், இந்த வேலையை யார் செய்வாங்க? ஸோ விசிறி சாமியார் என்ன பண்ணுவார், அந்த ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் சேன் பண்ணி பண்ணி ஹையஸ்ட் லெவலுக்கு போகிற போது அதிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்காக கையில் ஒரு சிகரெட் வச்சுன்னு இருப்பார். ஸோ அந்த சிகரெட்டினுடைய அந்த ஃபயர் இருக்கு இல்லையா, அது லிப்ஸை தொடர போது அவர் கான்ஷியஸ்னஸ் வரும். இன் எ வே இட்ஸ் எ ஃபிசிக்கல் டார்ச்சர் ஃபார் எ மகான். அவருக்கு தம்மெல்லாம் தேவையில்லை. பட் தேர் வாஸ் நோ அதர் கோ ஃபார் ஹிம் டு டூ இஸ் நார்மல் ஒர்க். காஞ்சி மகா பெரியவர் இருந்தார். அவர் எப்பயும் ஜபம் பண்ணியிருந்தான் இருப்பார். அண்ட் ரொம்ப சீரியஸாக ஜபம் பண்ணுற போது அவருடைய மேனான்வாங்க பல்லுக்கு, அதுக்குள்ளே போய் தவுண்டு இடத்துக்குள்ளே உட்காந்துட்டு ஜபம் பண்ணிகிட்டு இருப்பார். ஆனால் அவருக்கும் வேலை இருக்குது இல்லையா, ஜனங்களை பார்க்கணும். அதனால் மேலே வந்து ஒரு பெரிய தின்னை உட்காந்துக்குவார், ஜனங்கள் லைனில் போயிட்டே இருப்பாங்க, அவங்க சொல்கிற கரெல்லாம் கேட்பார், இதை இப்போ ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆனால் அவருடைய ஜபம் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ எந்த ஒரு மகானாக இருந்தாலும் அவங்களுக்கு இதே தான் கதி. அது மாதிரி எனக்கு மந்திரம் இருக்குது, எனக்கு சடாட்சரம் இருக்குது, அஷ்டாட்சரம் இருக்குது. ஸோ ஐம் சாண்டிங் இட் ஆல் த டைம். ஈவன் தூக்கத்தில் கூட சொல்லிகிட்டே இருப்பேன், பழகிடுச்சு. உங்களுக்கு ஏதோ இது பெரிய விஷயம் மாதிரி தெரியும், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இந்த கிராமத்தில் பீடி சுற்றுறவங்கள போய் பாரு, கையில் பீடி சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ரஜினி சினிமா பார்த்தியா, கமல் சினிமா பார்த்தியான்னு ஊர் கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ தேர் இஸ் அ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் பேரலி தேர் இஸ் அ மென்டல் ஆக்டிவிட்டி. தறி அடிக்கிறாங்க, அவங்களும் கை கால் லொட்டு லொட்டு அடிச்சிருக்கோம், ஊர் கதையெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களாலேயும் முடிகிற போது மகானால் முடியாதா? ஸோ தெர் இஸ் அ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் இன்சைட் வி ஹேவ் எ மென்டல் ஆக்டிவிட்டி. இது ப்ராக்டிஸ் பண்ணால் வரும். அண்டு ஐ எம் டூயிங் இட் ஆல் த டைம். அதனால் எனக்கு வந்து தூக்கம்னு ஒன்று தனியாக கிடையாது. நான் படுத்துக்கிட்டே இருப்பேன், ஜபம் பண்ணிகிட்டே இருப்பேன்.
அதில் ஒரு தெரியாமல் ஒரு டீப் லெவலுக்கு போயிடுவோம். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு குழந்தை தொட்டிலில் உலுக்கி விழுந்த மாதிரி இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். அப்போது பார்ப்போம் எங்கே இருக்கோம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு திருப்பியும் ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம். இதுதான் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற வழி. எங்களுடைய வழி இப்படி தான். இதுதான் கருதா மரவா நெறிக்கான உன் இருத்தால் வனஜம் தர வேண்டிய சேவாங்கிறது. ஒரு ஹையஸ்ட் லெவலுக்கு போன ஒரு ஆத்ம சாதகனுக்கு இதெல்லாம் பாசிபிள். நீங்கள் மகரிஷி இன்ஸ்டிடியூட்டுக்கு போகிறீங்க, அவங்க உங்களுக்கு ஒரு சிங்கிள் சிலபிள் கொடுப்பாங்க. அதை உங்களை 20 மினிட்ஸ் இந்த மார்னிங் 20 மினிட்ஸ் இந்த ஈவினிங் சேன் பண்ணிக்கிட்டே வர சொல்லுவாங்க. ஒரு 10 months அப்படி நீங்கள் சேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது சித்தி ஆகும். உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் தூங்கினாலும் நடந்தாலும் என்ன பண்ணாலும் அது தானாக வரும். ஒரு சினிமா பாட்டு இருக்குது, உங்களை அது ஏதோ ஒரு வகையில் அஃபெக்ட் பண்ணிச்சின்னு வை, அது நீ ஹம்மிங் பண்ணிகிட்டே இருப்ப இல்லையா? நீ நினச்சாலும் நினைக்கலனாலையும் அந்த ஹம்மிங் உங்கள்கிட்ட வந்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி தான் இதெல்லாம். ஸோ இட்ஸ் நாட் எ வெரி டிஃபிகல்ட் டாஸ்க், பட் பீப்புள் டோன்ட் ட்ரை ஃபார் இட். ஜனங்க ட்ரை பண்ணால் தானே இதெல்லாம் கிடைக்கும். அவங்க ட்ரை பண்ணுறது இல்லை. இல்லைன்னா எல்லா மெடிடேஷன் டெக்னிக்கலையுமே இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் ஈஸி. நான் சொல்கிற மந்திர உச்சாடனம் பண்ணுறதெல்லாம் வந்து மகரிஷி இன்ஸ்டிடியூட்டு. அண்டு இவங்க வேதாத்திரி மகரிஷி இது வந்து பிளாங்க் மைண்டு. அண்ட் பிரம்மகுமாரிஸ் வந்து ஃப்ளிக்கர் ஆஃப் எ லைட் பார்த்துக்கிட்டு அந்த ஜோதியே பார்த்து ஓப்பன் ஐ மெடிடேஷன் பண்ணுறாங்க. வள்ளல் ராமலிங்க அடிகளார் ஒரு கண்ணாடி முன்னால் ஒரு விளக்கு வேல் வச்சுட்டு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தார். ரத்தினகிரியில் ஒரு சாமி இருக்காங்க, அவர் ஒரு சின்ன குகை வச்சுருக்காரு, அங்கே அவரும் கண்ணாடி வேல் வச்சுட்டு பூஜை பண்ணிகிட்ருக்காரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழிமுறை. எனக்கு தனியாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தேவைப்படுறதில்ல. ஐ டோன்ட் நீட் எ செப்பரேட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஒரு ரூமோ இல்லை ஒரு விளக்கு இல்லை ஒரு ஜோதி இல்லை ஒரு ஜபமாலை இதெல்லாம் எனக்கு தேவையே படுறதில்லை. எனக்கு எஃபர்ட்லெஸ்ஸாக இதெல்லாம் வந்துடும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழி இருக்குது. அந்த மாதிரி இப்போ சிவசங்கர் பாபாவுக்கு சில காட்சிகள் கிடைக்கும். இந்த ஜப யோகத்துக்கு போகிற போது ஒரு 1,86,000 மைல் ஸ்பீடில் காற்றுல தேவதைகள்லாம் போயிட்டே இருக்கும். ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கும். அப்போ நம்ம கண்ணுக்கு சிலதெல்லாம் தெரியும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஆன்மீகத்தில் உயர்நிலைகள் தொடர்பு. அப்போ நான் எதை பார்க்குறேனோ அது இந்த கேமராவில் வரும். அதுதான் இங்கெல்லாம் போட்டுக்கிறது. அங்கே போட்டுக்கிற எல்லா கடவுளுடைய ஃபார்ம்ஸும் நான் இங்கே பார்க்குறது. இந்த இடத்துல ப்ளூ லைட் ஒன்று இருக்குது யோகத்தில் பெரிய நிலைக்கு போகிறவங்களுக்கு. அதுதான் நீல வண்ண கண்ணா வாடா நீ ஒரு முத்தம் தாடான்றது. கிருஷ்ணன்ன்றது நீங்கள்லாம் ஏதோ குழந்தை புல்லாங்குழல் நினச்சிருக்கிறீங்க. அப்படி இல்லை. நம்ம எல்லார்கிட்டேயும் யோகத்தில் உயர்நிலைக்கு போகிற போது இந்த இடத்துல ஒரு ப்ளூ லைட் வரும். ஸோ அது வந்துடுச்சுன்னா யூ கெட் ஏ காஸ்மிக் கான்டாக்ட். நீ எதுவுமே உனக்கு தேவையில்லை. நீ பாத்ரூமில் இருந்தாலையும் பண்ணலாம், கட்டில் படுத்துருந்தாலையும் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். யூ டோன்ட் ரிக்வயர் எ செப்பரேட் பிளேஸ், ஒரு சாலிட்யூடு அந்த மாதிரிலாம் உனக்கு தேவைப்படாது. பிகாஸ் யூ மாஸ்டர் த ஆர்ட். இந்த படத்தில் பார்க்குறீங்களா, என்னுடைய நெத்திக்கிட்ட பாருங்கள் ஒரு ப்ளூ லைட் இருக்கும். அதுதான் அந்த தேர்ட் ஐ ஆஃப் சிவான்னு சொல்கிறது. இதுதான் நீலவண்ண கண்ணா வாடா நீ ஒரு முத்தம் தாடான்றது. இதை நீலவண்ண கண்ணான்னு நீங்கள் சொல்கிறீங்க. வடநாட்டில் நீல் பிந்து மாதவுங்கிறாங்க. பிந்துன்னா என்ன? பிந்தியா, இந்த பொட்டு வைக்கிறாங்க இல்லையா, அதை பிந்து ஸ்தானம்னுவாங்க. ஸோ நீல் பிந்து மாதவ், மாதவம் செய்தவன் பெறுகிற அந்த நீல ஒளி அப்படின்னு அர்த்தம். ஸோ உலகத்தில் எல்லாருக்கும் இது அடையிறது சாத்தியம்தான், ஆனால் டைம் பிடிக்கும். நீங்கள் அடி வயிற்றுலேருந்து ஆரம்பிக்கிறீங்க. இடுப்புக்கு கீழே இருக்கிறதெல்லாம் விஷம், மலம் மூத்திரம் செக்ஸு எல்லாம் இடுப்பு கீழே வேஸ்ட்டு. அதனால தான் ஒரு பாம்பு கடிச்சதுன்னா ஒரு கட்டு போட்டுறீங்க இல்லையா, விஷம் பரவாமல். அந்த மாதிரி நீங்கள் அருணா கயிறு கட்டுறது அதுதான் காரணம். அந்த கீழகிற விஷமும் மேலகிற அமிர்தமும் மிக்ஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் அருணா கயிறுலாம் கட்டுறாங்க அந்த காலத்தில். ஸோ இந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து இது இருதய ஸ்தானம் வரைக்கும் 4 சக்கரம் வந்துடுது. இது வந்துடலாம் நீங்கள் ஈஸியாக. எந்த மெடிடேஷன் டெக்னிக் பாஸ் பண்ணாலையும் உங்களுக்கு இந்த 4வது இதய கமலம் வரைக்கும் வந்துடும். இந்த இடம் இருக்கு இல்லையா, இது 5. இங்கே தான் அம்பாள் இருக்கா. ஸோ உன்னுடைய எல்லா ஜென்மாக்களுடைய வாசனாதிகள் கர்மாக்கள்னு சொல்கிறீங்க இல்லையா, நல்லது கெட்டது ரெண்டுமே கர்மா தான். கர்மானா ஆக்ஷன் அர்த்தம். ஒரு ஏரோப்ளான் கிரஷ் ஆகிடுச்சு, அவங்க என்ன சொல்லுவாங்க, பிளாக் பாக்ஸ் எங்கே இருக்குது கண்டுபிடிங்கன்னுவாங்க. அந்த பிளாக் பாக்ஸ் பார்த்தா எப்படி இந்த ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு அதில் பதிவாயிருக்கும். அந்த மாதிரி உங்களுடைய எல்லா பிறவிகளுடைய வாசனைகளும் இந்த இடத்துல இருக்குது. இதுதான் விஸ்வன்றது, நீலகண்டம்ன்றது. இங்கே தான் அம்பாள் உட்காந்துன்னு இருக்கா. முருகனை பிடிச்சி நீ அம்பாளை பிடிக்கணும். அதுக்கப்புறம் அவன் இந்த இடத்துக்கு கொண்டு போவாள்.
இது சிவனுடைய இடம். இது 6வது சக்கரம். இது 4, இது 5, இது 6. இந்த நிலைகள் நீ அடைஞ்சிட்டியானா, இப்போ வள்ளல் ராமரே அடிகளாக இருந்தார். தர்மமிகு சென்னையில் கந்த கோட்டத்து வள தலமூங்கு கந்தவேளே அப்படின்னு கந்தசாமி கோயில் முருகன்கிட்ட அலைஞ்சிருந்தார். முருகன் என்ன பண்ணான், அவரை வடிவடியம்மன் கிட்ட கொண்டு போய் சேர்த்தான். அந்த வடிவடியம்மன் இந்த இடம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல சிதம்பரம் நடராஜர்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க. இதுதான் அவருக்கு கிடைச்ச அனுபவங்கள். இது ஆன உடனே இந்த இடத்துக்கு போயிடும். இந்த இடத்துக்கு போனால் யூ கெட் அப்சல்யூட்லி அ காஸ்மிக் கான்டாக்ட். இதுதான் 7வது திரை. அதனால் வள்ளலார் என்ன சொல்லுவார், 7 திரைக்கு பின்னால் நான் கண்ட அதிசயம் என்னென்று சொல்வேன் அடிங்கிறார். 7வது திரை விலகின அப்புறம் எனக்கு கிடைச்ச சந்தோஷம் இல்லை அனுபவத்தை நான் என்னன்னு சொல்லுவேன். என்ன ஆச்சியானா, ஜோதி மலை உண்டாச்சுதடி. ஒரு கோல்டு கலரில் ஒரு ஜோதியை ஒரு மலை மாதிரி நான் பார்த்தேன். ஜோதி மலை உண்டாச்சுதடி. நான் பெற்ற பேர் ஓதி முடியாதது என்ன, அதை எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். நான் பெற்ற பேர் சாமி அறிவாரடி. ஐயோ சாமி அறிவாரிங்கிறார். எனக்கு கிடைச்ச இந்த ஆனந்தம், இந்த அனுபவம் என்பதை கடவுளுக்கு தான் தெரியும். ஏன்னா அந்த நேரத்தில் அவரே வந்துடுறாரு உடம்புக்குள்ளே. ராமலிங்கமான நான் காணாமல் போனேன், நான் ஒழிந்து நீயாக வேண்டும், எல்லாமறை என்னை மறந்த நலம் சொல்லாய் முருகாசுவர பூபதியே என்று சொல்லக்கூடிய நிலை. எல்லாருக்கும் இதெல்லாம் கிடைக்கும். ஆனால் யூ ஹவ் டு கீப் ட்ரைங். நீங்கள்லாம் இந்த பிறவிலேயே உங்களுக்கு ஏதோ ஒரு வயசாகிடுச்சு, 30, 40, 50 ஏதோ, நீங்கள் ட்ரை பண்ணல இல்லையா? இது வரைக்கும் இதெல்லாம் வேணும்னு நீங்கள் கேட்டிங்களா? நீங்கள் கல்யாணம் ஆகணும்னு கேட்குறீங்க, குழந்தை குட்டி வேணும்னு கேட்குறீங்க, ஆரோக்கியம் வேணும், ப்ரமோஷன் வேணும், பணம் வேணும், பேங்க்கில் கார் வாங்கணும், ஸ்கூட்டர் வாங்கணும்லாம் கேட்குறீங்க. கடவுளை பார்க்கணும்னு யார் கேட்குறீங்க இல்லையா? யுவர் ப்ரியாரிட்டிஸ் ஆர் டிஃப்ரெண்ட். யூ ஆர் நாட் ஆஸ்க் ஃபார் இட் ஆஸ் தட். பைபிளில் அதுதான் சொல்கிறேன். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். ஸோ அன்லஸ் யூ ஆஸ்க் யூ ஒன்ட் கெட் ஆல் திஸ். நீ சும்மா உட்காந்துன்னு இருப்பேன் உங்கள் வீட்டு வாசலில் போண்டாவது பார்சல் கட்டி உங்கள்கிட்ட கொடுத்துறதுக்கு. யூ ஹேவ் டு ஒர்க் ஹார்ட். அண்ட் இன்னும் மக்கள் அதுக்கு தயாராக இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா, இன்னும் உனக்கு இந்த லௌகீக நாட்டம் போல, லௌகீகம்னா இந்த உலகியல் சார்ந்த விஷயங்கள், இதுலேயே உனக்கு இன்னும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரல. ஓ நீ சாப்பிடாம உட்காந்துக்கிற போது அது சாப்பிட்லாம் இது சாப்பிட்லான்னு இருக்கும். நல்லா சாப்பிட்டு திம்முன்னு உட்காந்துருக்கிற போது பாதாம் கீர் கொடுத்தா கூட வேணாம் வாந்தி வர மாதிரி இருக்கணும். ஸோ அந்த வேர்ல்ட்லி சென்ஸில் வாந்தி வர்ற நிலையை நீ எப்போ அடையிறியோ அப்போ தான் அந்த கடவுள்கிட்ட உன்னுடைய நாட்டம் போகும். இந்த உலகியல் விஷயங்களில் நாட்டம் இருக்கிற வரைக்கும் காட் வில் நாட் பி யுவர் ப்ரியாரிட்டி. ஸோ இதெல்லாம் அனுபவத்திலும் உனக்கு தெரியும். புக்கிலெல்லாம் யாரும் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு யாரும் கற்றுக் கொடுத்தாங்க? எனக்கு யாரும் கற்றுக் கொடுக்கல. ஐ வாஸ் அ வேர்ல்ட்லி மேன் லைக் எனி ஆஃப் யூ. ஐ வாஸ் ஆல்சோ மேரிட். ஐ ஹேட் அ சன்னு, டாக்டர் எல்லாம் தான் இருந்தாங்க. நான் பிஸ்னஸில் இருந்தேன், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருந்தேன். ஒரு ஐயப்பசாமி கோயில் கட்டினேன். அந்த கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ண அப்புறம் ஐ ஹேட் a death experience, a body and atma getting separated. Then I lost interest in this worldly mess. எதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. மகேந்திரகிரி காட்டுக்கெல்லாம் ஒரு 4-5 வருஷம் ஓடி போயிட்டேன். அங்கே இங்கே லஞ்சு அதுக்கப்புறம் பலவிதமான அனுபவங்கள் வந்தது. அந்த அனுபவங்களில் இதெல்லாமே வரும். கடவுள்களை கண்ணால் பார்க்கறது, கடவுள்கள் நம்மக்கிட்ட சொல்கிறது, நம்ம கேட்குறது, இந்த மாதிரி பலவிதமான அனுபவங்கள் வரும். அது யூ கெனாட், அதாவது இது வேணும்னு நீ கேட்கவே தேவையில்லை. தகுதி உடையவன் எவனும் அவனுக்கு எல்லாம் கொடுக்கப்படும். உனக்கு தகுதி இருந்தால் எல்லாம் தேடி வந்து கொடுப்பாங்க. விளக்கை பைபிள், விளக்கை ஏற்றியவன் எவனும் எல்லாரும் காணும்படிக்கு மேஜையின் மேல் வைப்பானே அன்றி மேஜையின் அடியில் ஒழித்து வைக்க மாட்டான். சப்போஸ் யூ ஆர் டிசர்விங், யூ ஆர் குவாலிஃபைட், ஆல் த சீக்ரெட்ஸ் வில் பி டிஸ்க்ளோஸ் டு யூ. இதுதான் பரமாச்சாரியா, ராமசரத்குமார் சாமி, కోటిస్వామి, శివప్రభాకర సిద్ధియోగి, కృష్ణవేణి, మాయమ్మ, ఎందరో మహానుభావులు అందరికీ நான் வந்தனம்ன்றார் தியாகராஜர். அந்த மாதிரி எவ்வளவோ மகான்கள் எல்லாருக்கும் கிடைக்கிது. ஆனால் இதை தேடுவார்கள் இல்லை. சிதம்பரம் கோயிலில் அந்த காலத்தில் தீட்சிதர்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்க போகிற போது ஒரு தீவட்டி எடுத்துக்கிட்டு ஒன்று முன்னால் போவோம். அந்த தலைமை தீட்சிதரை பல்லக்கில் உட்கார வச்சு அவரை தூக்கின்னு போவாங்க. தலைமை தீட்சிதரை சிதம்பரம் கோயில் சிஸ்டம் அது. அவரை உட்கார வச்சு 4 பேர் தூக்கின்னு போவாங்க. ஒருத்தர் தீவட்டி பிடிச்சின்னு போவாங்க. அப்போ ஒரு பெரிய மகான் இருந்தார், ஒரு சிவாச்சாரியார். அவர் அந்த பக்கம் போகிறபோது இதை பார்த்துட்டு சொல்கிறாரு, பகல் குருடன் பட்ட பகலில், பகல் குருடன் ஏன்னா பகலில் தீவட்டி பிடிச்சின்னு போகிறாங்கல்ல, அதனால் பகல் குருடன் பட்ட பகலில் தேரூர்ந்து போகின்றான்னார்.
அது கீழே இறங்குறாரு அவர் உடனே. உமாபதி சிவாச்சாரியார் அவர் பேர். கீழே இறங்கி பட்ட மரம் தளிர்க்க பால் ஊற்ற வேண்டும் ஐயாங்கிறார். நான் பட்ட மரம் தான், எதுக்கும் உதவாதவன் தான். இப்போ ஒரு மரங்குது, அதுவாவது ஒரு எதையாவது எரிக்கிறதுக்கு பயன்படும். ஒன்று எரிச்சா என்ன ஆகும்? இல்லை ஒரு மனுஷனை எரிக்கிறாங்க சுடுகாட்டில், எதுக்காவது யூஸ் ஆக போதா அதில்? அந்த மாதிரி பட்ட மரம் தளிர்க்க பால் ஊற்ற வேண்டும் ஐயா அப்படிங்கிறார். அவர் ஒன்றும் சொல்லலை. அங்கே தறி நெஞ்சின்னு இருக்காங்க இல்லையா, அதில் ஒரு கூளை வாங்கி இவர் குடிக்கிறாரு. அந்த முழங்கை வலி வாரங்கிற மாதிரி கொஞ்சம் சிறில் அதை எடுத்து சாப்பிட்றாரு. அந்த ஓம்வாதி சிவாச்சாரியர் தான் ஒரு பெரிய அளவுக்கு இந்த சிவனுடைய சாஸ்திரங்களெல்லாம் தொகுத்தவர். சிதம்பரம் கோயிலில் இப்படி தான் நடந்தது. அதனால் நீ நிஜமாக தேடினியானா உனக்கு யாராவது எடுத்து கொடுப்பாங்க, யாராவது ஒருத்தர் வந்து எடுத்து கொடுப்பாங்க. அது யாரும் நீ தேட தேவையில்லை. உனக்கு தகுதி இருந்தால் எல்லாத்தையும் மேலே ஒருத்தன் பார்த்துக்கின்னு தான் இருக்கிறான். அவன் ஒரு ஆளை அனுப்புவான். சம்படி வில் கம் டு யுவர் லைஃப். அந்த சம்படிங்கிறது கடவுள் தேர்ந்தெடுத்த ஆள் உனக்காக. இதுக்கு முன்பிறவைகள் உனக்கு ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருந்திருக்கும், இந்த பிறவையில் திருப்பியும் தொடர்பு வருது. அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வருவார். எல்லாரும் எல்லாருக்கும் குருவாகிட முடியாது, எல்லாரும் எல்லாருக்கும் ஆக முடியாது. நான் இருக்கேன், நான் 1984 இந்த ஞானத்தில் தான் இருக்கேன். இது வரைக்கும் ஒரு சிஷ்யனை கூட நான் பார்க்கவே இல்லை. யூ ஆர் ஆர் டிவோட்டிஸ் ஆஃப் காட் அண்ட் ஐ எம் கைடிங் யூ. பட் சிஷ்யனுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். சிஷ்யனுங்கிறது விளையாட்டா என்ன? எவ்வளோ கஷ்டப்படணும், மானம் மாமானம் எல்லாத்தையும் தாண்டி போகணும். கடவுளை தவிர வேறு எதுவுமே வேணாங்கிற நிலை வரணும். இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஆள் நான் பார்க்கல. டிகிரிஸ் இருக்குது, 30 மார்க் 40 மார்க் 50 மார்க் அதுதான். பட் டோட்டலாக எல்லாத்தையும் விட்டுட்டு கடவுள் தான் வேணும்னு கேட்குற மாதிரி ஒரு ஆளை நான் இன்றைக்கி வரைக்கும் பார்க்கவே இல்லை. அதுதான் ப்ரீரெக்விசிட்டே. உலகத்தை துச்சமாக மதிக்கணும். அதனால் அது எல்லாருக்கும் வர்றதில்லை. என்னைக்காவது வந்ததுன்னா ஐ வில் ஐடென்டிஃபை யூ, யூ நீட் நாட் டெல் மீ. நீ என்கிட்ட சொல்ல தேவையில்லை, ஐ வில் ஐடென்டிஃபை யூ. ஏன்னா தெர் இஸ் எ டிவைன் லிங்க் ஃப்ரம் த ஸ்கைஸ். வி வில் பி இன்ஸ்ட்ரக்டட் டு டூ வாட் வி வாண்ட் ஆர் நாட். பல நிகழ்ச்சிகள் இதெல்லாம் இப்படி தான் நடக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன் நான். கோடிசாமி இருக்கார், 400 வருஷம் உயிரோடு இருந்தார். நான் அவரை பார்க்குறதுக்கு போனேன். புறவைப்பாளையத்தில் 2 கால் இப்படி போட்டுட்டு உக்காண்டிருப்பார். 400 வருஷம் உயிரோடு இருந்தார். நான் அவர்கிட்ட போகிறேன். போகிற போது அவர் எதிரில் உக்காந்துட்டு, சாமி நான் யாருன்னு எனக்கு தெரியும், நீ யார் அப்படிங்கிறேன். ஏன்னா அப்பயே எனக்கு ஞானம் இருந்தது. அவர் கடல் அளந்துருவியா, இந்த தாத்தா யாருன்னு நீ கண்டுபிடிச்சிருவியா அப்படிங்கிறார். அப்போ நமக்கு தெரியும் இந்த ஆள் நம்ம நினைக்கிறத சொல்கிறேன். நான் வாய் திறந்தா கேட்டேன், நினைக்கிறது சொல்கிறேன். அந்த ஆள் வாய் மூணு உட்காந்துருந்தோம். அவரே சொன்னார், தோத்தாபுரி தோத்தாபுரி அப்படின்னாரு. அவர் யார்? தென்னாட்டில் போய் பேலூரில் இருந்த ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு குருவாக இருந்து பரம அத்வைதத்தை போதித்த தோத்தாபுரி மகானாக அவர் இருந்தார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நான் கேட்குறேன், நான் யார் சாமின்றார். அவர் தோத்தாபுரின்னு சொன்னதுனால நான் கேட்குறேன் அவரை. அவர் உட்காந்துருந்தவர் இப்படி இருந்துட்டு, தாத்தா ராமகிருஷ்ண இப்படி தான் பேசுவார். நீ தான் ராமகிருஷ்ண பரமஹம்சனாக இருந்த, அதனால் நம்ம 2 பேருக்கு இருக்கிற தொடர்பில் நீ என்கிட்ட வந்திருக்கேன்னு அர்த்தம். என்னை அனுப்பிச்சது யார்? கிருஷ்ணவேணியம்மா. அவங்க புதிய மலையில் தவத்தில் உட்காந்துருக்காங்க. அந்த அம்மா யார்? சாரதா தேவியாக இருந்தாங்க. இந்த பிரிவில் அந்த அம்மா ஒரு வயசான 84 வயசு பாட்டி. என்னன்னா அவங்களோட வயசில் சின்னவன். முன்பிறவியில் கனெக்ஷன் ஆத்மாவில். ஆத்மாவுக்கு உறவெல்லாம் கிடையாது. ஆத்மா இஸ் ஆத்மா, இட்ஸ் எ லைட். அதில் ஆம்பளை பொம்பளை பெரியவங்க சின்னவங்க பிள்ளை எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி கிடையாது. அந்த மாதிரி சொல்ல. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறார், ஒரு ஆளை கூப்பிட்டு எழுத அப்படின்னு. அருணாச்சலம் ஒருத்தருப்போம், ஒரு பேப்பர் பேனை வச்சுணும். அவர் சொல்கிறார், எல்லாரையும் தாத்தான்னுவார், லேடிஸ் எல்லாம் பாட்டின்னுவார். ஏன்னா ஆத்மாவுக்கு வயசு இல்லைன்றதுனால. அவர் சொல்கிறார், தாத்தா மகான், உலகத்தில் எல்லாம் பரிபூர்ணம், கோடி வருஷம் நல்லா இருந்து ஜனங்களுக்கு சேவை செய்யட்டோம் அப்படின்னு என்னை கூப்பிட்டு அவருடைய மடியில் என் தலையை வச்சுக்கிட்டு இப்படியே பாத்திமா ஓதுற மாதிரி அந்த சீட்டை இது பண்ணி அப்படின்னு என்கிட்ட கொடுக்குறாரு. அது வாங்கினேன். அதுக்கப்புறம் அடுத்த சீட்டு இல்லை, அங்கே போய் படுத்துக்கோன்றார். பக்கத்தில் அவர் படுக்கிற ஒரு கட்டில் இருக்குது, அதில் போய் என்னை படுத்துக்க சொன்னார். ரொம்ப நேரம் அதில் படுத்துனதுட்டு வந்தவொடனே கூப்பிட்டாரு. திருப்பியும் போனேன். இன்னொரு சீட்டு சொல்கிறார், தாத்தா பழனிக்கு போகட்டும் அப்படின்றார். அந்த சீட்டு எடுத்துக்கிட்டு பழனிக்கு போனேன். பழனியில் போய் முருகரை பார்த்துட்டு போகர் சமாதியில் தரிசனம் பண்ணிட்டு, போகர் சமாதியிலேருந்து வெளியே வந்தாக்கா ஒரு பில்லர் இருக்கும் அந்த இடத்துல. இதுதான் பில்லரு, இதுதான் அந்த கேட்டு.
அங்கே உக்காந்துருக்கேன் நான். இப்போ எனக்கு 4 அடி தூரத்தில் கோடிசாமி ஃபிசிக்கலாக வரார். அவர் இருக்கிறது பொள்ளாச்சி புறைப்பாளையம். 4 அடி அப்படியே வர்றது, 4 அடி டிஸ்டன்ஸில் உட்கார்றாரு. அவர் உட்காந்த இடத்துல அப்படியே வேனிஷ் ஆகிடுறாரு. ஒரு 4.5 அடி உயரத்தில் தங்கத்தில் லிங்கம், அதில் எல்லா விதமான கற்களும் கலராக பளிச்சிடுற மாதிரியாக ஒரு தரிசனம் கிடைக்குது. இது ஆச்சு. நான் திருப்பியும் பஸ்ஸு பிடிச்சி உடுமல்பேட்டை வழியாக பொள்ளாச்சிக்கு வந்தேன். சாமிக்கிட்ட போனேன். சாமி, நீங்கள் பழனிக்கு போக சொன்னீங்க, நான் போனேன், அங்கேயும் நீங்கள் தான் இருக்கிறீங்கன்னு. இப்படி தான் பேசுவேன் நான். அங்கேயும் நீங்கள் தான் இருக்கிறீங்கன்னு. அவர், நான் தான் முருகன். நிஜமாகவே அவர் தான் முருகன். இப்போ முருகர்ன்றது ஒரே ஆளுனியே நினைக்கிறேன். யாரெல்லாம் அந்த உபாசனையை பிடிச்சி அந்த நெஞ்ச கனகல் நெகிழ்ந்து முருகன்னு சொல்லக்கூடிய நிலையில் முருகனை பிடிச்சாங்களோ அவங்க எல்லாமே முருகன் தான். ரத்தனகிரியில் ஒரு சாமி இருக்கார், அவரும் முருகன் தான். சிவசங்கர் பாபாவும் முருகன் தான். கோடிசாமியும் முருகன் தான். நீங்கள் கூட ஆகலாம். இந்த 4வது சக்கரத்தில் உட்காந்துருக்கான். நீ அவனை பிடிச்சனாக்கா உனக்கு ஒரு பிஹெச்டின்னா என்ன, யார் வேணால் பிஹெச்டி ஆகலாம். ஒரே ஆள் தான் உலகத்தில் பிஹெச்டி இருக்க முடியுமாண்ணா. ஸோ தேர் கேன் பி கைட்ஸ். நீ பிஹெச்டி பண்ணுறதுக்கு உனக்கு ஒரு 3 கைடு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கைடு இருப்பாங்க உலகத்தில் உன்னை மேலே கொண்டு போகிறதுக்காக. இது ஒரு உதாரணம். கோடிசாமி மாதிரி இருக்கிறவங்க எல்லாரும் கோடிசாமிகிட்ட போயிட முடியுமா? நல்லா யோசனை பண்ணு. அந்த நிலையை அடைஞ்சிருக்கணும். இல்லைன்னா நீ யாருன்னா வந்து ஒன்றரைனா சாமியார்கிட்ட போயிட்டு அவனுக்கிட்ட துட்டுக்கிட்டு கொடுத்து ஏமாந்து போயிருப்பேன். கோடிசாமி மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு நாள் ஆக வேண்டிய வேலை ஒன்றும் இல்லை. என்ன மாதிரி சாமியாருக்கும் ஒரு நாள் ஆக வேண்டிய வேலை ஒன்றும் இல்லை. நான் தான் பணக்காரன்னு சொல்கிறேனே, நான் தான் வசதியானவன்னு சொல்கிறேனே, எனக்கு யார் தெய்வம் தேவையில்லை, நான் ஜாலியாக இருக்கேன். அந்த நிலைகளை அடையணும். தேவைகள் உள்ளவன் வழிபடுவான், தேவைகள் அற்றவனும் வழிபடப்படுவான். A fellow who has wants worships. A fellow who has no wants is worshipped. ஸோ நாங்கள் அந்த நிலையை எப்படி அடிக்கிறோம்? எங்களுக்கு தேவையே இல்லை. யாதனின் நீங்கியான் இடும்பை நோதன் அதனின் இளன். எதுவும் வேணான்ட்டு எவன் இருக்கானோ அவனுக்கு எந்த கஷ்டமும் உலகத்தில் இல்லை. வேண்டின் உண்டாக துறந்த பின் யாண்டும் இடும்பையில். உனக்கு எல்லாம் வேணும்னு சொன்னால் முதல்ல எல்லாத்தையும் விட்டு விடுதலையாகி நிற்பாய். அதுதான் ரெனன்சியேஷன்ன்றது. அப்போ வேண்டின் உண்டாக உனக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாம் கிடைக்கும். முதல்ல நீ எல்லாத்தையும் விடு. வேண்டின் உண்டாக துறந்த பின் யாண்டும் உனக்கு எந்த ப்ராப்ளமே வராது வாழ்க்கையில். நீ ஒரு மனைவி, மகள், பிஸ்னஸ்ஸு, பேங்க்கு, காரெல்லாம் கட்டின்னுக்கிற வரைக்கும் உன் மைண்டு அதில் இருக்கும். அதை கட்டி காப்பாற்றணும், அந்த மாதிரி இருக்கும். எனக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ கூட நான் போயினே இருப்பேன். என்னால் எங்கே வேணால் போய் தங்க முடியும், எங்கே வேணால் சாப்பிட முடியும், சாப்பிடாமல் இருக்க முடியும். எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணிட்டேன் நான் என்னுடைய சிஸ்டத்தை. ஸோ எனக்கு ஒரு பில்டிங்கு, கட்டிலு, மெத்த, வசதிகள், பேங்க்கு, பணம் எதுவுமே தேவையில்லை. ஐ கேன் மேனேஜ் மை லைஃப் வேர் எவர் ஐ பீன் லைக் தட் பிஃபோர். அதனால் எனக்கு அந்த மாதிரி எண்ணங்கள், உடைமைகள் இல்லை. உங்களுக்கு உடைமைகள் மேலே இருக்குது. யூ ஆர் வெரி மச் கனெக்டட் டு பொசஷன்ஸ். உலகத்தில் ஒரு ஆள் இருக்கான், கடவுள். அவன் பேர் உடையவன். எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் அவன் தான், உடையவன். அவனை பிடிச்சா உனக்கு இந்த உலகத்தில் இருக்கிற உடைமைகள் எதுவுமே தேவைப்படாது. இப்போது நீங்கள்லாம் ஒரு கடைக்கு போகிறீங்க, ட்ரெஸ் எடுக்கிறீங்க, ஏதோ உங்களுக்கு 1000 ஷாப்பிங்கெல்லாம் இருக்குது. நான் கடைக்கெல்லாம் போகிறதே கிடையாது. சுத்தமாக கடைக்கே போகிறதில்ல. 30 வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கும். நான் எத்தனை வெளிநாட்டுக்கு போனால் கூட ஒரு பேண்ட்டு ஷர்ட்டோடு போடுவோம். அப்படியே ஒரு பாஸ்போர்ட்டு ஜோபியில் வச்சுன்னு போயிடுவேன். எந்த ஊருக்கு போகிறனோ அங்கே நம்ம பசங்க எனக்காக ஒரு எங்கேயும் 3 நாளைக்கு மேலே தங்க மாட்டேன். எனக்கு அவங்க வந்து ஒரு 3 நாளைக்கு உள்ள ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. ஹோட்டலில் தங்குற இடத்துல ஷாம்பு, கண்டிஷனர்லாம் இருக்கும், குளிக்கிறதுக்கெல்லாம் வசதி இருக்கும், டவல் ஹோட்டல்லையே இருக்கும். 3 நாள் ஆனோடனே அவங்க ட்ரெஸ் அவங்கக்கிட்டே கொடுத்துட்டு நான் போட்டு போன ட்ரெஸ் போட்டு நான் அடுத்த ஊருக்கு போவேன். இப்படி தான் நான் ட்ராவல் பண்ணுறேன். எம்டியாக போகிறேன், எம்டியாக வரேன். உன்னால் அப்படி முடியுமா? நீ 2 சூட்கேஸ் எடுத்துன்னு போகிற, அதுவே பத்தலை. இப்போல்லாம் ஒரு இந்த ஏர்வேஸ்காரன் புத்திசாலி ஆகிட்டான். ஹேண்ட்பேக்கை தவிர எது எடுத்துன்னு போனாலும் அதுக்கு லக்கேஜ் போட்டுடலாம். முதல்ல 6 கேஜி வரைக்கும் அலோவ் பண்ணுதான். இப்போ அது கூட கிடையாது. ஒரு ஹேண்ட்பேக் அதுக்கு மேலே போச்சுனாக்கா லக்கேஜ் தான். எல்லா ஏர்லைன்ஸில் அப்படி கொண்டாந்து தரணும். ஸோ ஒரு ஹை லெவலுக்கு போனால் உனக்கு தெரியும். நான் கடைக்கெல்லாம் போகிறதே கிடையாது, ட்ரெஸ் எல்லாம் வாங்குறதே கிடையாது. ஆனால் நான் நல்ல ட்ரெஸ் தானே போட்டுன்னு இருக்கேன். யாரோ வாங்கி வச்சுருவாங்க. என் ரூமில் இருக்கிற பேஸ்ட்லேருந்து எல்லாமே யாரோ வாங்கி வச்சிடறாங்க. நம்ம பசங்க
ஃபாரின்லேருந்து வரப்போகுது, இல்லை இந்த ஊரில் ரூம் க்ளீன் பண்ணுற குழந்தைங்க இருக்குங்க இல்லையா, அதுங்கெல்லாம் வாங்கி வச்சிடும். எனக்குன்னு எந்த ப்ராப்பர்ட்டியும் கிடையாது. நான் ட்ரஸ்ட்டு இவ்வளோ பெருசு இருக்குது இல்லை, இதில் நான் ட்ரஸ்ட்டி கூட கிடையாது, எதுலேயும் என் கையெழுத்தெல்லாம் இருக்கவே இருக்காது. அது மாதிரி நீ விட்டு விடுதலையாகி நிற்பாய் சிட்டுக்குருவியை போலேன்ட்டு இயேசுநாதர் பைபிளில் சொல்கிறார். பறவைக்கு ஒதுங்குவதற்கு ஒரு கூடு இருக்கிறது, கடவுளுடைய பிள்ளையாகி இயேசுவுக்கோ தலை வைத்து படுப்பதற்கு செங்கல் அளவும் இடமில்லைன்னு வரும். இயேசு அப்படி வாங்கிட்டு போனார். என் ஜாதகம் நல்ல ஜாதகம், அதனால் நானே நினச்சாலாம் ஏழையாக இருக்க முடியாது. வெங்கடாதிபதி பாரு, ஒரு நாளைக்கு 65,000 to 80,000 ரூபாயில் ஒரு பட்டு கட்டின்னு இருக்கிறார் இருந்தாலும். நீ அவரை போய் கேட்கக்கூடாது, உனக்கு எதுக்கு டெய்லி பட்டு, நீ தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு படி அளக்கிற சாமி அவன் கோமணம் கட்டி நிற்கணுமா? உனக்கே படி அளக்கணும், அதுக்கு தான் நாங்கள் போய் நிற்கிறீங்க லைனில். அவர் என் கோமணம் கட்டி நிற்கணும்? அவர் எல்சி ட்ரெஸ்ஸு, எல்சி நகை நட்டெல்லாம் வச்சுட்டு உட்காந்துருக்காரு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரிகிற காலம் வந்ததுன்னா நீங்கள் ஞானி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போது உனக்கு எதுவுமே கேட்கறதுக்கு இருக்காது, கடவுள்கிட்ட கேட்குறதுக்கு ஒன்றுமே இருக்காது. நான் எல்லா கடவுளையும் பார்த்துருக்கேன், எந்த கடவுள்கிட்டையும் எனக்கு எது வேணும்னு கேட்டதே கிடையாது. முதல்ல பரமாச்சாரியாரை பார்த்தேன் நான் February 4, 1983-84 பார்த்தேன். சித்தூரில் வெங்கடேஸ்வரா ஸ்கூலில் பார்த்தேன். அவர் தான் இருந்தார். நான் ஜெயின் காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தேன். அவர்கிட்ட நான் தான் போய் உட்காந்து, மற்றவங்களாம் தள்ளி இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழித்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னாரு. நான் என்றைக்கு உங்களை மறக்காமல் இருக்கணும் அப்படின்னேன். இன்னொரு தடவை சொல்லு, இன்னொரு தடவை சொல்லு அப்படின்னு 3 தடவை சொல்ல சொல்லி இப்படின்னார். இன்னும் என்ன வேணும்னார். நான் சொன்னேன், நான் ஒரு ஐயப்பசாமி கோயில் கட்டியிருக்கேன் அண்ணா நகரில், அதுக்கு வர்ற ஜனங்க என்னெல்லாம் வேண்டுறாங்களோ எல்லாம் நடக்கணும்னு. அதையும் 3 தடவை சொல்ல சொல்லி இப்படின்னு. அந்த ஐயப்பசாமியினுடைய விஸ்வரூபந்தான் நீங்கள் பார்க்குற பூரண பிரம்மம் நீங்கள் இங்கே இருக்கிறது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எப்படியெல்லாம் இது வருதுன்னு தெரியாது. மகான்கள் இருக்காங்க. காயத்ரி நான் 1984 பார்த்தேன். அந்தம்மா கேட்குறா, காயத்ரி என் பெயர், நான் யஜ்ஞ தேவத்தை, சூரிய பத்னி, உனக்கு என்ன வர வேண்டும் கேள் அப்படிங்கிறா. நான் எனக்கு ஒன்றும் வேணான்றேன், எல்லாம் வந்தால் ஏதாவது கொடுக்கணும் வா கேளுன்றா. சரி, என்னை எப்போ யார் வந்து பார்த்தாலே அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் சாப்பாடு போடுற நிலையிலே என்னை வெய்யி அப்படின்னேன். அதனால் நீ என் கூட காட்டுக்கு வா, அங்கே கூட உனக்கு நான் சாப்பாடு போடுவேன். எங்கே போனாலையும் என்னை சுற்றி இருக்கிறவங்க யாரும் பசியாக இருக்க மாட்டாங்க. எங்கேருந்தாவது வரும், ஏதாவது ஒரு சோர்ஸில் எப்படியோ வந்து சேரும். ஏன்னா அவள் கொடுத்த வரோம் ஓவர் டைம். இதெல்லாம் இருக்குது ஆன்மீகத்தில். ஒரு குரு இருந்தார், அவர் 3 நாள் வெளியூர் போகணும். அந்த சீசங்கிட்ட சொன்னார், என் ஒய்ஃபு டெலிவரிக்கு ரெடியாகிறா, நீ குகை வாசலில் வெயிட் பண்ணு அப்படின்னு. ஒரு ஆள் வரான். அந்த சிஷ்யன் கேட்குறான், நீ யாருன்னு சொல்கிறா. நான் தான் பிரம்மா, உன் குரு பத்தினி குழந்தை பிறக்க போகுது, நான் எழுத்தாணி எடுத்துன்னு வந்திருக்கேன், நான் எழுதணும் போனேன். என்ன எழுத போகிறேன்? எனக்கே தெரியாது, நான் எழுத்தாணி வைப்பேன், அது எழுதி முடிஞ்ச அப்புறம் தான் எனக்கே தெரியும்னு. சரி, நீ வெளியே போகிற பற்றி என்கிட்ட சொல்லிட்டு போகணும். உள்ளே போயிட்டு வந்த பிரம்மா கிட்டே இவன் கேட்குறான், என்ன எழுதிக்கிறேன்னு. இந்த பிறந்திருக்கிற பையனுக்கு என்றைக்கும் ஒரு பசுமாடு கண்ணுக்குட்டி 10 செங்கல் அளவு இடம் இருக்கும்ன்ட்டு. இவன் அந்த பையன் வளர்ந்து பெரிய ஆனவனு சொல்லிட்டான், இதாண்டா பிரம்ம ரகசியம், அதனால் நீ டெய்லி ஒரு பசுமாடு கண்ணுக்குட்டி தானம் பண்ணு, 10 செங்கல் தானம் கொடு, எப்பயும் நீ இதெல்லாம் வந்துக்கின்னே இருக்கணும். ஒரு ஃபியூ இயர்ஸ் ஆயிடுச்சு. இவன் காட்டில் போயினேங்கிறான் சிஷ்யன். எதிரில் ஒரு ஆள் மாடு கண்ணுக்குட்டி பிடிச்சின்னு லொங்குன்னு ஓடி வர்றான் 10 செங்கல் தூக்கின்னு. இவனை பார்த்து, படுவாவி நீ உருப்பிடுவியாடா அப்படிங்கிறான். ஏன்னா நான் தாண்டா பிரம்மா, உங்கள்கிட்ட அதை சொல்லி தொலைச்சேன், நீ உங்கள் சிஷ்யனுக்கு சொல்லிட்ட, உங்கள் குரு இவனுக்கு குரு மகனுக்கு நான் பாரு டெய்லி பசுமாடு கண்ணுக்குட்டி தூக்கின்னு ஓடினுக்கிறேன் அப்படின்னா. அதனால் விஷயங்கள் எதுக்காக சொல்ல மாட்டேன்றாங்கன்னா இந்த மாதிரி அனர்த்தங்கள் வரும். உனக்கு என்ன டியூ இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னு இல்லையா. இப்போ ஒரு மனுஷன் பிறகுறான், ஒரு பாட்டில் மேலே எக்ஸ்பைரி டேட்டுன்னு போடுதா, நீ வாங்குகிற மருந்து மேலே ஹார்லிக்ஸ் மேலெலாம் எக்ஸ்பைரி டேட் போடுறோம். அது மாதிரி தாயாருடைய கர்ப்பத்தில் ஒரு குழந்தை வர்றபோது எக்ஸ்பைரி டேட் போட்டால் உலகத்தில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் இருக்குமா? ஏன்னா ப்ரிப்பேர்டு, பிறந்த பின்ன இத்தனாம் தேதி நான் சாக போகிறேன்னு தெரிஞ்சு போனோம், இந்த உலகத்தில் என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்க போகுது? அதுதான் சஸ்பென்ஸ். நெருநல் உளனொருவன் இன்று இல்லை எனும் பெருமை உடைத்தி உலகு. நேற்றிருந்தவன் இன்னைக்கு இல்லைங்கிறது தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய பெருமை. மணிமேகையிலெல்லாம் சொல்கிறார் அவர், மனிதனே இந்த உலகம் நிலையற்றதுன்னு தெரிஞ்சு கூட இந்த உலகத்தில் வாழணும்னு ஏன் ஆசைப்பட்டுனே இருக்கு, இந்த உலகத்தை விட்டு போகிறத பாரு.
கொடுந்தொழிலாளன் கொண்டனன் குவிப்பை அழல்வாய் சுடலை தின்ன கண்டும் கொடிய தொழிலை செய்கிற யமதர்மன் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ பேரை கொலை பண்ணி சுடுகாட்டு நெருப்பில் போட்டுனேக்கிறான். அவன் என்ன பண்ணுறான்? முதியோர் என்னான் இளையோர் என்னான், வயசானவங்களும் பார்க்கறதில்ல, குழந்தையும் பார்க்கறதில்ல. எப்படி ரயில்வேல பழைய காலத்து என்ஜின் டிரைவர் கறியை தூக்கி போடுவானோ அந்த மாதிரி சுடுகாட்டு நெருப்பில் ஒரு குழந்தைய தூக்கி போடுறானா, கழுவி தூக்கி போடுறானா, மிடில் ஏஜோட தூக்கி போடுறானா. இதை பார்த்து கூட ஏன் மனிதனே இந்த உலகம் நிலையானது என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாயா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கு, மணிமேகலையில் வருது. இது ஏன் டால்ஸ்டாய் கதை ஒன்று. ஒரு ஹஸ்பண்ட் இறந்து போயிருக்கான். அந்த மனைவிக்கு இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு. எம்ம என்ன சொல்கிறான், அந்த தாயாரோட உயிரை எடுத்துவான்னு அனுப்புகிறான் யமதூதன். யமதூதன் வந்து பார்க்குறான், அப்போன்னு இல்லை, கை குழந்தை. இவன் உயிரை எடுத்துகிட்டு அந்த குழந்தைய யார் காப்பாற்றுவாங்க? அதனால இவன் வந்து ஒரு நிமிஷம் யோசனை பண்ணுறான். அதுக்குள்ளே வேற ஒரு யமதூதன் வந்து என் தாயாருடைய உயிரை எடுத்துன்னு போடுறான். இவன் மேலே போனோடனே யமன் சொல்கிறான், உனக்கு தேவலோக ரகசியம் தெரியல, அதனால் பூமிக்கு போய் எப்போ உனக்கு தேவலோக ரகசியம் தெரியுமோ அப்போ வா போகலன்னு அவனை தூக்கி போடுறாங்க பூமியில். இவன் ஒரு பார்க்கில் அப்படியே குளிரில் அம்மனமாக நடுங்கிக்கிட்டு உட்காந்துன்னு இருக்கான். ஒரு டெய்லர் அந்த வழியாக வர்றான்னா, என்னடா சத்தம் கேட்குதுன்னு பார்த்தா ஒருத்தன் கண்ணங்கரின்னு உட்காந்து இருக்கான். ட்ரெஸ் கூட இல்லை. இவன் தன் மேலே இந்த துண்டை கட்டிக்கோன்னு சொல்லி எங்கூட வான்னு கூட்டின்னு போகிறான். இவன் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான் யமதூதன். போன உடனே அந்த ஒய்ஃப் இருக்காலே டெய்லர் பொண்டாட்டி, அவள் கேட்குறா, என்ன வருமானம்? ஒன்றும் இல்லை, தண்டசோறு கிளவை இல்லையான்னு. ஸோ இவங்க ஒரு திண்ணையில் யமதூதன் ஒரு திண்ணையில் படுத்துன்னுக்குறாங்க. கொஞ்ச நேரம் ஆனோடனே ஒய்ஃப் வந்து வா கொட்டிக்கோ அப்படின்றான். ஒரு விருந்தாளி வந்திருக்கான். விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தேன்னு வேண்டர் பாட்டு அன்று. ஒரு விருந்தாளி இருக்கிற போது அவனை விட்டுட்டு அமிர்தம் கச்சா கூட சாப்பிடக்கூடாது அப்படின்னு இவன் ஒரு கட்டை எடுத்து அவனை அடிக்க வர்றான். யாரே அந்த யமதூதனை. அவன் மூஞ்சி பார்க்குறான், ஒன்றும் சொல்லாமல் போகிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு சரி சரி வா அப்படின்றான். அப்போ அவன் மூஞ்சி பார்க்குறான். என் உடம்பு கண்ணங்கரேன்னு இருந்தது இல்லை, அது கொஞ்சம் அப்படியே மைல்டாக கலர் மாறுது. டெய்லர் சொல்கிறான், நீ எனக்கு காஜா பட்டன் தைக்கிற வேலையை செய், என் வீட்டில் தங்கின்னு சாப்பிட்டுக்கோ, சம்பளம்லாம் கொடுக்க மாட்டேன். ஏன் சரின்னு இருக்கான். ஒரு வார்த்தை பேச மாட்டான் யமதூதன். ஒரு 10 வருஷம் அது. ஒரு சாரட்டு வண்டின்னு வாங்கும். அதில் ஒரு பணக்கார பொம்பளை, ஒரு 10 வயசு குழந்தை, அது கூட ஒரு இன்னொரு சின்ன குழந்தை கூட்டின்னு வரா. சொல்கிறான், இந்த ட்ரெஸ்ஸு இந்த குழந்தைக்கு கை கொஞ்சம் சரியில்லை, அதனால் கொஞ்சம் லூஸ் விட்டு தைக்கணும், சின்ன குழந்தைக்கு நல்லா தைச்சிரு அப்படின்னு. இந்த யமதூதன் அந்த 10 வயசு குழந்தைய பார்க்குறான், அந்த பணக்காரியை பார்க்குறான். லேசாக சிரிப்பு வருது இவனுக்கு, இன்னும் கொஞ்சம் கலர் வருது. இன்னும் ஒரு 5 வருஷம் போகுது. இப்போ இவன் டெய்லரே ஆகிட்டான். ஒரு பணக்காரன் காரில் வரான், 10 மீட்டர் துணியை கொடுத்து நல்லா 10-20 வருஷம் தாங்குற மாதிரி சூட்டு கோட்டெல்லாம் இதில் தைச்சி வை, 3 நாளில் நான் வந்து வாங்கிக்கிறேன்ட்டான். ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, நம்ம அசிஸ்டன்ட் டெய்லர் இன்னும் திறக்கவே மாட்டேன்றான். அவன் கத்திரியெல்லாம் அவன் சொல்கிறான், இவ்வளோ வருஷம் நல்லா இருந்தியாடா, ஒரு வார்த்தை பேசாமல். நாளைக்கு அவன் டெலிவரிக்கு வருவானே, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவன் டர்ன்னு துணியை கிழிப்பான். அதில் ஒரு பெட்டு கவர், ஒரு தலகாணி கவர் தைப்பான். அப்போ கார் வரும். டிரைவர் இறங்கி, சார் சார் பேண்ட் ஷர்ட்லாம் தைக்காதீங்க, சூட்லாம் தைக்காதீங்க, எங்கள் முதலாளி இறந்து போயிட்டான், அதனால் சுடுகாட்டுக்கு கூட்டும் போகிறதுக்கு ஒரு தலகாணி கவர் பெட்டு கவர் தைங்கன்னா. அப்போ இவன் உடம்பு அப்படியே தகதகான்னு கோல்டு ஆகிடுது. ஜாயின்னு மேலே போகிறான். இப்போ டெய்லர் சொல்கிறான், நீ யாரியா, இது வரைக்கும் வாழ்க்கையில் 3 தடவை தான் சிரிச்ச, ஒவ்வொரு தடையும் உடம்பு கனங்கரையில் இருந்தது மாதிரி மாதிரி இன்றைக்கி மேலேயே போயின்னு இருக்கிற கோல்டு கலரில் அப்படின்னு. அவன் சொல்கிறான், யம தர்மங்கிட்டேருந்து நான் வந்தேன், தேவ ரகசியத்தை கற்றுக்கிட்ட அப்புறம் வான்னு சொன்னான். நான் பார்க்கில் படுத்துன்னு இருந்தபோது நீ கூட்டின்னு வந்த, உன் பொண்டாட்டி என்னை கரண்டி எடுத்து அடிக்க வந்தால, தண்டத்தை சோறு வந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சி பார்த்தேன். அதில் மூத்த தேவி தெரிஞ்சா, வா வா திருப்பியும் கொட்டிக்கோன்னு சொன்னான் இல்லையா. அப்போ அவன் முகத்தில் ஸ்ரீதேவியை பார்த்தேன். அப்போது ஒரு வறுமை போயிட்டு சந்தோஷமான ஐஸ்வர்யமான வாழ்க்கை வர்றதுக்கு இவ்வளோ தான் பண்ணணுமான்றது எனக்கு அந்த இன்சிடெண்ட்டில் தெரிஞ்சது. தேவலோக ரகசியம் 1. அப்போது சும்மாடு கட்டி சுமந்து உடல் ஊரை காண்கையில் அதையா சிதம்பர தேவா என்னை வணங்காத பேரன்றோன்றார் வள்ளலார். தலையில் சும்மாடு வச்சுன்னு விறகு சுமக்கிறாங்களே, அவங்கள பார்க்குற போது நடராஜா அவங்கெல்லாம் ஒன்று கும்பிடல பார்ப்பான ஜென்மத்தில் கும்பிட்டு இருந்தாங்கன்னா அவங்க ஏன் இவ்வளோ கஷ்டப்பட போகிறாங்க? இப்போ இலர் பலர் ஆகிய காரணம் திருவள்ளுவர்
நோற்பார் சிலர் நோலாதவர் பலர். உலகத்தில் வறுமையில் ஏன் ரொம்ப பேர் இருக்கிறாங்கன்னா சாமியை கும்பிடல. எம்பிரான் சிவனே வணங்காத்தலை இகழ் விறகு சுமக்கும் தலை அப்படிங்கிறார். கடவுளை கும்பிடாதவன் தான் வாழ்க்கையில் கஷ்டப்படுவான். அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடையும். ஒருத்தன் பல்லக்கில் உட்காந்து போகிறான், 4 பேர் தூக்கின்னு போகிறான். தூக்கின்னு போகிறவன் ஏன் பல்லக்கில் உட்காந்து போகிறேன்னு பாரு, தர்மத்தினுடைய பவர் உனக்கு தெரிஞ்சிடும். ஒருத்தன் பென்ஸ் காரில் டிரைவராக தொப்பி போட்டுன்னு உட்காந்துக்கிறான், அந்த காருக்கு ஓனர் பின்னால் உட்காந்துக்கிறான். ஓட்டுறவன் ஏன் வந்து பின்னால் உட்காரல, பின்னால் இருக்கிறவன் ஏன் ஓட்டலன்னு கணக்கு பாரு, எவன் தர்மம் பண்ணியிருக்கான்னு உனக்கு தெரியும். அதனால தான் ஐரியில் கணக்கு போல மாதிரி உங்கள் ஜாதகம் எழுதுகிற போது பதவி பூர்வ புண்ணியானாம். இந்த ஜாதகருக்கு கிடைக்க போகிற எல்லாமே பூர்வ புண்ணியத்தை வச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போது நான் பார்த்தேன், மூத்த தேவியை முதல்ல பார்த்தேன். அவள் சாப்பிடணுன்னே ஸ்ரீதேவியை பார்த்தேன். இவ்வளோ ஈஸியாக உலகத்தில் அப்படின்னு தெரிஞ்ச உடனே தேவலோக ரகசியம் ஒன்று புரிஞ்சிச்சு. ரெண்டாவது, 10 வருஷம் கழித்து ஒரு பணக்காரி வந்து இந்த கை மூணமான குழந்தை இல்லையா, அதுக்கு நல்லா லூசு விட்டு தைக்கணுன்னா அந்த குழந்தை தான் நான் யாருடைய உயிரை எடுக்கக்கூடாதுன்னு யோசனை பண்ணணும். அந்த குழந்தை அந்த அம்மாவுடைய குழந்தை. அப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு, இந்த அம்மாவை எடுக்கிறது தப்பு நாம் நினைக்கிறோம். அவன் ஏழை பாரு, கோச் வண்டியில் வந்து லூசு விட்டு தைக்கணும்னு சொல்லி நினைக்கிற ஒரு பணக்கார அம்மாவை கடவுள் ரெடியாக வச்சுருக்கான். ஆனால் நமக்கு கடவுளை புரிஞ்சிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இது தேவலோக ரகசியம் 2. 3, இன்னும் 2 நாளில் சாக போகிற பணக்காரன் 10-15 வருஷம் தாங்குற மாதிரி நல்லா தைக்கணும் அப்படின்றான். எனக்கு தெரியும், நான் தான் எம்மப்பட்டினத்துலேருந்து வந்தாளாச்சே, அவன் 2 நாளில் சங்கு ஊத போகிறாங்கன்ட்டு அதனால் தைக்கல. வந்த வாங்கி பண்ணானா இல்லையா, இதுதான் தேவலோக ரகசியம் 3 அப்படின்னா. இதுதான் தால்ஸ்டாய் எழுதின கதை. இந்த கதையை நீங்கள் நல்லா யோசனை பண்ணிங்கன்னா, ராஜா கையை வச்சா ராங்காக போனதில்லை. கடவுள் என்ன செஞ்சானோ அதில் எல்லாத்துக்கும் பின்னாலேயும் ஒரு நல்லது இருக்கும். நமக்கு புரியாமல் போகலாம். இப்போ நான் சொன்ன கதையை நீ ஒவ்வொன்றா அனலைஸ் பண்ணுவோன்னு புரிஞ்சிடும். அப்போ நம்ம ராஜா சாதாரண ஆளா நீயே சொல்லு. திருவாரூரில் தியாகராஜா, திருப்பதியில் கோவிந்தராஜா, சுந்தரராஜா, ரங்கராஜா, எல்லா ராஜாவும் அந்த பாவி ஒருத்தன் தான். அதனால் அவன் ஒரு பிளான் பண்ணான்னா அது மாஸ்டர் பிளானாக இருக்கும். All the plans of God are master plan because he is the master and we are his slaves. அதனால் ஒன்றும் கடவுளெல்லாம் புரிஞ்சிக்கவே முடியாது. வாசித்து காணணும் அதுன்றான், எதுவுமே நமக்கு புரியாது. மிக்கு பரந்துள்ளன் ஜோதியான் புகின் அழகில்லை கிழக்க வேண்டாம். ஜோதி மாதிரி கடவுள், அது சும்மா கிளறி பார்த்து வேஸ்ட் பண்ணாத, எல்லாம் கடவுளுக்கு தெரியும். எதுக்களாலும் எடுத்த மொழியாலும் சோதிக்க வேண்டாம். ஒய் இஃப் பட்டு வாட்டு இப்படிலாம் போட்டு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணாது. எதுக்களாலும் எடுத்த மொழியாலும் சோதிக்க வேண்டா. மிக்கு பரந்துலன் ஜோதியான் புகின் அழகில்லை கிழக்க வேண்டா. ஆராய்ச்சி பண்ணி வேஸ்ட் பண்ணாத, எல்லாமே கடவுளுக்கு தெரியும். அதுதான் பகவத்கீதை. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடந்து கொண்டிருக்கிறதோ அது நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் உனக்காகட்டும் எனக்காகட்டும் யாருக்காகட்டும் எல்லாமே கடவுள் அழகாக தான் செய்கிறான். நமக்கு அது புரியாததுனால நம்ம ஏதோ ஒரு ஊதுவத்தி கொளுத்தி ஒரு விளக்கேற்றி ஒரு கோயிலுக்கு சுற்றின உடனே நம்ம எத்தனை ஜென்மம் கர்மா எங்கே இருக்குதோ நமக்கே தெரியாது. இன்வென்ட்ரியே கிடையாது நம்மக்கிட்ட. ஒன்றும் ப்ராப்ளம் வரக்கூடாது. ஒரு ஊதுவத்தி கொளுத்தி கடவுள்கிட்ட போய் இல்லை கன்சல்சி கவத்தம் வச்சுன்னா கஷ்டமே வரக்கூடாது. நான் சுவாமியை கும்பிட்டு எனக்கு என்ன நடச்சின்றான், பாவி நீ எத்தனை ஜென்மம் எடுத்து என்னென்ன பண்ணிக்கிறேன்னு உனக்கு என்ன தெரியும். வள்ளலார் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, நான் ஜனங்க நடந்து போகிற வழியில் ஏதாவது முள்ளு போட்டு அவங்க கால் குத்திச்சா, பெண்களை நான் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவங்களுக்கு கடுக்கா கொடுத்து ஏமாற்றிட்டான், இப்படி வரிசையாக லிஸ்ட்டே போடுறாரு. கொண்ட பொருள் யாருக்காவது பணம் வாங்கினுட்டு ஏமாற்றிட்டானா 4-5 வரி சொல்லுங்கள். எல்லாம் வள்ளலார் எவ்வளோ பெரிய ஆள், அவரே இவ்வளோ பெரிய லிஸ்ட் வச்சுருக்கிறாரு. உனக்கும் எனக்கும் எவ்வளோ இருக்கும் லிஸ்ட்டு. நல்லோர் மனதை நடுங்கச் செய்தீனோ, வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தீனோ. யார் மேலேயாவது போய் கேஸ் போட்டு அவங்கள கஷ்டப்படுத்துறது அது ரொம்ப பெரிய பாவம். தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ. யாருக்கோ தானம் கொடுக்க போகிறான், நீ வந்து இந்த காலத்தில் பிச்சைக்காரங்களாம் அப்படி தான், நீ கொடுக்காதுன்னு ஏன் சொல்கிறான். அவன் கொடுக்குறான், அவன் வாங்கிக்கிறான். பிச்சை எடுக்கணும் அவன் தலையில் ஏதிக்குது. என்ன உனக்கு கொடுக்கணும்னு தோணுது, நீ கொடுத்து தொல்லை. நடுவில் போது கொடுக்காதேன்னு ஏன் சொல்கிற நீ, அது உன் வேலை கிடையாது. கலந்த ஸ்நேகரை கலகம் செய்தேனோ, மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனோ. ரொம்ப நம்மளை நம்பி இருக்கிறாங்க, அவங்களுக்கு நாம் துரோகம் பண்ணுறது, வஞ்சகம் செய்கிறது.
குடிவரி உயர்த்தி கொள்ளை கொண்டேனோ. டேக்ஸ் இஷ்டத்துக்கு போட்டு ஜனங்கள் எல்லாம் வருத்தப்பட வைக்கிறது. தருமம் பாராது தண்டம் செய்தேனோ. மண்ணோரம் பேசி வாழ்வழித்தேனோ. பெரிய லிஸ்ட்டு வள்ளலாருடையது. இப்போ எவ்வளோ அவங்கெல்லாம் யோசனை பண்ணி எல்லாத்தையும் தொகுத்து இப்படியா அப்படியா இப்படியா அப்படியான்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ப்ராப்ளம் இஸ் இன்றைக்கி யாரும் இதெல்லாம் படிக்கிறதே இல்லை. இவங்க மிஞ்சி போனால் ஜாக் அண்ட் ஜில் வெண்ட் அப் த ஹில்லு, அம்டி டம்டி சேட்டானிய வால், இதை தெரிஞ்சுன்னு என்ன பண்ண போகிறோம். எந்த ஊராக இருந்தாலும் அந்த ஊரில் உள்ள கோவில் கோபுரத்துக்கும் உயரமாக வீடு கட்டக்கூடாது என்ற ஒரு கட்டுப்பாட்டை வைத்திருப்பது ஏன்? ஆனால் மக்கள் தொகை அதிகமுள்ள சென்னை மாதிரி பெருநகரங்களில் பல அடுக்குமாடி குடியிருப்புகள் வந்த பிறகு இந்த விதிமுறையை கடைபிடிப்பது என்பது நடைமுறையில் சாத்தியம்தானா? ஒரு காலத்தில் கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னாங்க. ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னு சொன்னாங்க. எதுக்காக சொன்னாங்க? ஊரில் ஒரு கோயில் இருக்கும், அந்த கோயிலை சுற்றி தான் மாட வீதிகள் எல்லாம் அமைப்பாங்க. பாப்புலேஷன் கம்மியாக இருந்தது, ஊருங்களும் சின்னதாக இருந்தது. காமராஜர் நாடார் அவர்கள் சீஃப் மினிஸ்டராக இருக்கிற போது நாங்கள்லாம் அமெரிக்கா போய் டவுன் பிளானிங் கற்றுக்குன்னு வரோன்ட்டு இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸருங்கெல்லாம் ஒரு கமிட்டி போட்டுன்னு போனாங்க. அதுக்கு அமெரிக்கா ஏன் போகிறேன்னு மதுரையில் போய் பார்த்துட்டு வா அப்படின்னாரு. அவங்க அம்மா சிவகாசியில் விருதுநகர் இருந்தாங்க. யாரோ ஒன்று சொல்கிறாங்க, உங்கள் அம்மா கொஞ்சம் மாதம் நீங்கள் கொடுக்குற பணம் பத்தலைன்னு சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் காசு கொடுங்கன்ட்டு. ஏன் எங்கள் அம்மா மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க விருதுநகரில், போகிறோம் அவளுக்கு அப்படின்னா. இந்த மாதிரி யாராவது இன்றைக்கி சொல்லுவாங்க? நல்லா யோசனை பண்ணு. அந்த காலத்தில் இந்த டவுன் பிளானிங் எல்லாம் பண்ணுற போது ஊரில் அந்த கோயில் இல்லையா, அது மேலே அவங்க கோபுரம் வைக்கிறாங்க, அந்த கோபுரத்தில் கலசம் வைக்கிறாங்க. அது இந்த பஞ்சலோகம் இந்த மாதிரி இதை எலக்ட்ரோ மேக்னெட் மின்காந்த அலைகளை வாங்கி சாமி சிலை மேலே விடும். அந்த சாமி சிலை நீ கும்பிட்ற போது அது உனக்கு வரும். அதுக்காக அந்த ஊரில் எந்த பில்டிங்கும் அந்த கோயில் கோபுரத்தை விட கம்மியாக இருக்கணுன்ற சிஸ்டம் அந்த காலத்தில் வச்சாங்க. இன்றைக்கி பாசிபிளே இல்லை. எல்ஐசி பில்டிங் மாதிரி எத்தனை பில்டிங் வந்துடுச்சு, எத்தனை மல்டி ஸ்டோரி வந்துடுச்சு. அதனால் கபாலீஸ்வரர் கோயிலும் பார்சாத்தி கோயில் இருக்குன்னா அதுக்கு தாத்தா கோபுரமெல்லாம் இன்றைக்கி வந்துடுச்சு. ஸோ அந்த காலத்தில் இதை வச்சதுக்கான காரணம் இதுதான். அது அந்த மின் அலை காந்த அலைகளை வாங்கி இந்த கோயிலுக்கு வர்ற ஜனங்களுக்கெல்லாம் கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி வச்சாங்க. அவங்க யூஸ் பண்ணது இருக்கு இல்லையா, அது எலக்ட்ரிக்கல் கண்டக்டர்ஸ். இப்போ வெள்ளி இருக்கு இல்லையா, அதுக்கு அவ்வளோ பவர் கிடையாது. கோல்டுக்கு கவர் உண்டு. அதனால தான் தங்க கலசம் வைக்கிற கோயிலுங்கள்லாம் இருக்குது. அண்டு அதுக்கு அடுத்து வர்றபோது காப்பர். அதனால் கோயில்கள் ரொம்ப சயின்டிஃபிக்காக இருந்தது ஒரு காலத்தில். இன்றைக்கி கலிகாலம். அந்த மாதிரி கோயில் உயரமாக இருந்து அதனுடைய கோபுரம் ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்குங்கிற காலமெல்லாம் இல்லை. பிரம்மம் பூரண பிரம்மம் நாராயண பூரண பிரம்மம் பிரபஞ்சம் பூமி பிரபஞ்சம் யாவுமே உன் பதம் தஞ்சம். சிவசங்கரா சத்குணசாகரா சிவசங்கரா அதிகருணாகரா இன் கலி தீர்க்க வந்த கலியுக அவதாரா. பிரம்மம் பூரண பிரம்மம் நாராயண பூரண பிரம்மம். மெய்யாகி உலகின் மேல் நீ வைத்த கருணையினால் மண்ணில் பிறந்தாயோ. மண்ணில் நீ அன்றி மற்றெல்லாம் பொய் என்றுரைத்திட மெய் கொண்டு வந்தாயோ. மெய்யான தெய்வம் நீ எதிர் தோன்றி நின்றாலும் பொய்யான திரை ஏதோ மறைக்கின்றதே. மெய்ஞான வழி காட்டியமை கூவி அழைத்தாலும் அஞ்ஞானம் தடை நீட்டி தடுக்கின்றதே. தானான மூர்த்தியே தாழா உன் கீர்த்தியே பொய்யான எமை ஏற்று மெய்யாக எமை மாற்று. பிரம்மம் பூரண பிரம்மம்
நாராயண பூரண பிரம்மம். ஆசானுமின்றியோர் ஆச்சாரிய பீட்டமின்றி அகிலலோக ஆதியாகிறாய். ஆகாயம் பூமி எங்கும் இருள் நீக்கி ஒளியூட்டும் நீ மகாஜோதி ஆகிறாய். உனிலில்லாததொன்று ஏழுலகில் எங்குமில்லை சங்கரா. நீ சர்வ ரூபனாகிறாய். நீ சொல்லும் ஒவ்வொரு வாக்கும் பலித்திடும் அருள் வாக்கு அபயங்கரா. நீ சத்திய மூர்த்தியாகிறாய். முதலாகி முடிவாகி முக்கால நிலையாகி நீயே சாஸ்வத தத்துவமாகிறாய். பிரம்மம் பூரண பிரம்மம் நாராயண பூரண பிரம்மம். பிரபஞ்சம் பூமி பிரபஞ்சம் யாவுமே உன் பதம் தஞ்சம். சொர்க்கம் எனக்கெதற்கு நீ எந்தன் பக்கம் இருக்கையிலே, மோட்சமும் இனி எதற்கு உன் கடாட்சம் கிடைக்கையிலே. சொர்க்கம் எனக்கெதற்கு வர்க்கம் எல்லாம் அடிமை கொண்ட வானவனே சங்கரா. உன் வாழ்த்துக்கள் எனக்கிருக்க என் வாழ்வு உன் கையிருக்க. சொர்க்கம் எனக்கெதற்கு கண்களை மூடி நின்றால் உள்ளே உன் காட்சி வருகுதப்பா. கருத்தை குவித்து விட்டால் உன்னகைப்பு காதிலே கேட்குதப்பா. காலை பிடித்து விட்டால் ஏனை தோட கோள்களும் அஞ்சுதப்பா. கருணை கடல் உன்னிலே 7 ஜென்ம பாபம் மறைந்ததப்பா. சொர்க்கம் எனக்கெதற்கு. ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே. ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவசங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி, அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம். நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை